தமிழகத்தில் புதிதாக மேலும் 13 நகராட்சிகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட உள்ளது. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகளும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. நகரமயமாதலில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. நகர்ப்புறங்களில் வாழும் மக்கள் தொகையின் சதவீதமும் தற்பொழுது உயர்ந்துள்ளது. நகரமயமாதலின் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு பலவிதமான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளின் மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் எல்லைகள் விரிவாக்கம் உள்ளிட்டவை தொடர்பாக தமிழக அரசு 5 அரசாணைகளை வெளியிட்டுள்ளது. நகரமயமாதலின் வீச்சு, நிர்வாக தேவைகள், உள்ளாட்சி பகுதிகளின் எதிர்கால வளர்ச்சி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு தகுதியான பல உள்ளாட்சிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளன. அந்த வகையில் நகர்ப்புறத்தன்மை வாய்ந்த ஊராட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுடன் இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து நகராட்சியாக உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம், தஞ்சை, தூத்துக்குடி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளின் எல்லைகள் விரிவு செய்யப்பட உள்ளன. மேற்கண்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன. சென்னை மாநகராட்சியுடன் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வானகரம், அடையாளம்பட்டு ஊராட்சி பகுதிகளை இணைத்து விரிவாக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் 1 பேரூராட்சி இணைய உள்ளது. அதேபோல 13 நகராட்சிகளை புதிதாக அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சங்ககிரி, கோத்தகிரி, அவிநாசி, பெருந்துறை, கவுந்தப்பாடி மற்றும் போளூர் புதிய நகராட்சிகளாக அமைய உள்ளன. அதேபோல செங்கம், கன்னியாகுமரி, அரூர், சூலூர், மோகனூர், நாரவாரிக்குப்பம் மற்றும் வேப்பம்பட்டு ஆகியவையும் புதிய நகராட்சிகளாக உருவாக உள்ளன. ஏற்காடு, காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட 25 பேரூராட்சிகளை புதிதாக அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தக்க சட்ட வகைமுறைகளின் கீழ் ஆணைகள் வெளியிடப்பட்டு உரிய நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான தரமான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது 1 நிமிட செய்திகள். சென்னை மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். உதகை 1, தலைநகர் சென்னையிலும் 4வது மலர் கண்காட்சி செம்மொழி பூங்காவில் நடைபெறவுள்ளது. இந்த மலர் கண்காட்சிக்காக கோவை, உதகை, கிருஷ்ணகிரி, ஓசூர், கொடைக்கானல், கன்னியாகுமரி, மதுரையில் இருந்து அரிய வகை மலர்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஓசூரில் இருந்து பிரத்யேக ரோஜா செடிகள் கொண்டு வரப்பட உள்ளன. 30 லட்சம் மலர் தொட்டிகளுடன் மலர் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள பல உருவங்களும் இக்கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. வேளாண்மை துறையின் தோட்டக்கலைத்துறை இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். வரும் 18ஆம் தேதி வரை நடக்கும் மலர் கண்காட்சியை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். பெரியவர்களுக்கு 150 ரூபாயும், சிறியவர்களுக்கு 75 ரூபாயும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரிக்க 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேசிய மகளிர் ஆணையம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டது. இந்நிலையில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது, மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டால் அதில் தங்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதேபோன்று பாஜக சார்பிலும் வழக்கறிஞர் GS மணி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் எதிர்வினைதான் இது. மதுரையிலிருந்து சென்னை வந்த OPS விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜயின் அரசியல் எதை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். தேர்தல் ஆணையத்திடம் அவர் அளித்திருக்கக்கூடிய மனு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அனைத்தையும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பேன் என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை தேவை என்றும் OPS வலியுறுத்தினார்.
இதனிடையே சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். ரஜினிகாந்த் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. எனக்கு மரியாதை நிமித்தமாக தான் இன்றைக்கு புத்தாண்டு தினத்தை ஒட்டி அவரை நான் சந்திப்பேன். அரசியல் ரீதியாக என்ற இதில் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. மரியாதை நிமித்தமாக எப்படி இருக்காரு சார்? நல்லா இருக்காரு, திடகாத்திரமா இருக்காரு, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காரு. நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியதாக கூறப்படக்கூடிய நிலையில் சீமானை தொடர்ந்து ஓபிஎஸும் ரஜினியை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.